நீ வெட்டினாய், குளத்தை நீ வெட்டினாய், கம்மாயை நீ வெட்டினாய், கிணறை நீ வெட்டினாய், ஏந்தலை நீ வெட்டினாய், தாங்களை நீ வெட்டினாய், கரணையை நீ வெட்டினாய். ஆனால் ஆறை நீ உருவாக்கவில்லை, அருவி உருவாக்கியது. அது இயற்கையின் அருங்கொடை. அந்த ஆற்று மேலே மண் படியுது, அது மனித உடலுக்கு தோல். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி, நீர் தேக்கி மணல். நீர் வடிகட்டி போ, கன்னியாகுமரியில் கடல் இருக்கு, போ அண்ணன் சொன்னேன்னு. கடல் தண்ணி எடுத்து குடி, உப்பு கைக்கும். 2 அடி இப்படி வா, 2 அடி பின்னுக்கு வா, அந்த மண்ணை தோண்டு, தண்ணீருக்கு எடுத்து குடி, உப்பு கச்சா என்னை அங்கிருந்து செருப்பால் அடி. ஏன்? மணல் வடிகட்டிடுச்சுரா. உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியடா மணல். நீ அந்த மணலை அள்ளி வித்துட்ட, ஆறு செத்துருச்சு. என் உடலில் தோலை சீச்சிட்டு எடுத்துட்டீன்னா, அப்படி செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா, காற்றில் மிதந்து வர்ற நோய் தொற்றிகள் தொட்டி நான் ஒரு நாள் 1/2 மணி நேரத்தில் செத்து போவேன். அது மாதிரி ஆறு செத்துருச்சு. ஆறு செத்துருச்சுன்னு எப்படி சொல்ற சீமான்? ஆற்று கரையிலே இருக்கிற பனை, தென்னை, பாக்கு மரம்